நள்ளிரவில் காவல் நிலையத்திற்கு வேர்க்க விறுவிறுக்க சென்ற இளைஞர் கூறியதை கேட்டு ஷாக்கான காவலர்கள். இரவோடு இரவாக கணவனின் கதையை முடிக்க மாஸ்டர் மைண்டாக செயல்பட்ட வில்லங்க மனைவி. ஏற்கனவே ஒரு கொலையை செய்துவிட்டு ஜாலியாக சுற்றி திரிந்த இளம்பெண் போலீசில் சிக்காமல் இருந்தது எப்படி? இளைஞர் காவல்துறையினரிடம் கூறியது என்ன? நடு ராத்திரி அன்னூர் போலீஸ் ஸ்டேஷன் வாசலுக்கு முன்னாடி ஒரு கார் ஸ்பீடா வந்து நின்னு இருக்கு. அந்த கார்ல இருந்து விறுவிறுன்னு இறங்கின லோகேந்திரன்ங்கிற இளைஞர் அங்க வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்த போலீஸ்காரர்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் அவங்க வேலைய பார்த்துக்கிட்டு இருந்த மற்ற காவலர்களையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. ஜஸ்ட் மிஸ்ல உயிர் பழிச்சு வந்திருக்கேன்னு சொல்லி இதுக்கு காரணமான தன்னோட மனைவி ஜாய் மெட்டில்டா மேல கம்ப்ளைண்ட் பண்ணவே அந்த புகாரோட அடிப்படையில போலீஸ்காரங்க விசாரணையில இறங்கினாங்க. அதுல ஜாய் மெட்டில்டா கடந்த 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கொலையே பண்ணிட்டு இப்ப தன்னோட கணவர் லோகேந்திரனையும் கொலை செய்யற மைண்டோட செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒவ்வொன்னா வெளியே வரவே போலீஸ் தீவிர புலன் விசாரணைய ஆரம்பிச்சாங்க. கோவை அன்னனூர் பக்கத்தில் உள்ள கஞ்சப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த லோகேந்திரனுக்கும் ஜாய் மெட்டில்டாவுக்கும் 8 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் நடந்திருக்கு. இந்த தம்பதிக்கு 6 வயசுல ஒரு மகன் இருக்கான். ஜாய் மெட்டில்டா அன்னூர்ல உள்ள நிதி நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த கம்பெனியோட பிரான்ச் கர்நாடகாவிலையும் இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த பிரான்ச்ல 25 வயசான நாகேஷ்ங்கிற இளைஞர் மேனேஜரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. கர்நாடகாவை சேர்ந்த நாகேஷுக்கு கல்யாணம் ஆகல. ஜாய் மெட்டில்டா அடிக்கடி வேலை விஷயமா நாகேஷ் கூட போன்லயும் வீடியோக்களையும் பேசி இருக்காங்க. இந்த பழக்கம் நாளடைவுல திருமணத்தை மீறிய உறவா மாறி இருக்கு. ஜாய் மெட்டில்டாவை பார்க்கறதுக்காக கர்நாடகாவிலிருந்து வந்திருக்கான் நாகேஷ். அப்போ பீச் பார்க் எங்கேயாவது போனா கணவன் லோகேந்திரன் கண்ணுல சிக்கிருவோம்னு யோசிச்ச ஜாய் மெட்டில்டா அன்னனூர்ல உள்ள லாட்ஜ்ல ரூம் எடுத்து நாகேஷோட தனிமையில சந்திச்சு பேசி இருக்காங்க. இதுக்கு நடுவுல ஜாய் மெட்டில்டா நடவடிக்கையில சில மாற்றங்கள் தெரிஞ்சதுனால லோகேந்திரன் மனைவியை வாட்ச் பண்ணி இருக்காரு. இந்த சூழல்ல நாகேஷ் எப்போதும் போல ஜாய் மெட்டில்டாவை பார்க்கறதுக்காக கர்நாடகாவிலிருந்து வந்து ஏற்கனவே தனிமையில சந்திச்சு பேசின அதே லாட்ஜ்ல அறை எடுத்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். கொஞ்ச நேரத்துல ஜாய் மெட்டில்டாவும் அந்த லாட்ஜுக்கு போயிருக்காங்க. மனைவியை ஃபாலோ பண்ணிட்டே போன லோகேந்திரன் ஜாய் மெட்டில்டா பண்ற வில்லத்தனத்தை கையும் களவுமா கண்டுபிடிச்சிட்டாரு. மனைவியோட இன்னொருத்த நெருக்கமா இருக்கிறத பார்த்து ஆத்திரத்தோட உச்சிக்கே போன லோகேந்திரன் நாகேஷ சரமாரியா அடிச்சு விரட்டி இருக்காரு. அதே நேரம் ஜாய் மெட்டில்டாவையும் கண்டிச்சிருக்காரு. கணவனுக்கு தன்னோட தகாத உறவு விஷயம் தெரிஞ்சதும் கொஞ்ச நாள் சைலண்டா இருந்த ஜாய் மெட்டில்டா மறுபடியும் கர்நாடகாவில் உள்ள நாகேஷுக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி இருக்காங்க. லோகேந்திரனோ மனைவி திருந்திட்டாங்கிற நம்பிக்கையில இருந்திருக்காரு. இதுக்கு மத்தியில இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்துல நிர்வாகியா இருக்கிற லோகேந்திரன் கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி மதுரையில நடந்த கட்சி நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு. கணவன் மதுரைக்கு போற விஷயம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மனைவி ஜாய் மெட்டில்டாவுக்கு தெரிஞ்சிருக்கு. இத தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட ஜாய் மெட்டில்டா காதலன் நாகேஷ வீட்டுக்கு வர வைக்க பிளான் போட்டிருக்காங்க. கணவன் ஊருக்கு போனதும் நாகேஷ வீட்டுக்கு வர வச்ச ஜாய் மெட்டில்டா காதலனை தன்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போய் தனிமையில இருந்திருக்காங்க. 2 பேரும் தனிமையில இருக்கிறத லோகேந்திரனோட பாட்டி மயிலாத்தாள் பார்த்து சத்தம் போட்டிருக்காங்க. அதோட இந்த விஷயத்த பேரன் லோகேந்திரன் கிட்ட சொல்றதுக்காக போனை எடுக்க போன மயிலாத்தாள ஜாய் மெட்டில்டா தடுத்து இருக்காங்க. ஆனா மயிலாத்தாளோ என் பேரனுக்கே துரோகம் பண்றியான்னு கேட்டு ஜாய் மெட்டில்டாவை தள்ளி விட்டு லோகேந்திரனுக்கு போன் பண்ண முயற்சி பண்ணி இருக்காங்க. அப்போ ஜாய் மெட்டில்டாவும் நாகேஷும் சேர்ந்து மயிலாத்தாள கீழே தள்ளி கழுத்தை நெரிச்சதுல மயிலாத்தாளோட உயிர் கொஞ்ச நேரத்திலேயே துடிதுடிச்சு அடங்கிருச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து மயிலாத்தாள தூக்கிட்டு போய் அவங்க ரூம்ல உள்ள கட்டில்ல படுக்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் காதலன் நாகேஷ இரவோடு இரவா கர்நாடகாவுக்கு அனுப்பி வச்ச ஜாய் மெட்டில்டா கணவன் லோகேந்திரனுக்கு போன் பண்ணி இருக்காங்க. பாட்டிக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லவே லோகேந்திரன் உடனே கிளம்பி வந்திருக்காரு. மயிலாத்தாளுக்கு ஏற்கனவே 2 முறை ஹார்ட் அட்டாக் வந்ததால அவங்க 3வது அட்டாக்ல உயிரிழந்துட்டாங்கன்னு சொந்தக்காரங்க எல்லாரும் நம்பிட்டாங்க. அடுத்து மயிலாத்தாளுக்கு செய்ய வேண்டிய இறுதி காரியங்களையும் பண்ணி முடிச்சிட்டாங்க.
அதுக்கப்புறம் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம ஜாய் மெட்டில்டா வழக்கம் போல கணவனுக்கு தெரியாம தன்னோட தகாத உறவை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல எவ்வளவு நாள் தான் இப்படியே பயந்து பயந்து பேசுறதுன்னு நினைச்ச ஜாய் மெட்டில்டாவும் நாகேஷும் மயிலாத்தாள கொலை பண்ண மாதிரியே லோகேந்திரனையும் கொலை பண்ணிடலாம்னு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு நைட்டு லோகேந்திரன் ஆழ்ந்து தூங்கிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ லோகேந்திரனோட நெஞ்சு மேல நாகேஷ் ஏறி உட்கார அவரோட கை கால்களை ஜாய் மெட்டில்டா இறுக்கி பிடிச்சிருக்காங்க. அப்ப லோகேந்திரன் திமிரி எழவே நாகேஷ் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இருக்கான். அதுக்கப்புறம் மனைவி ஜாய் மெட்டில்டாவை தள்ளி விட்டு அங்கிருந்து கிளம்பின லோகேந்திரன் காரை எடுத்துக்கிட்டு நேரா அன்னனூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஜாய் மெட்டில்டா நாகேஷ் மேலையும் புகார் கொடுத்திருக்காரு. அந்த புகாரோட அடிப்படையில ஜாய் மெட்டில்டா மேல மயிலாத்தாள கொலை செஞ்ச வழக்கும் கணவனை கொலை பண்ண முயற்சி செஞ்ச கேஸையும் ஃபைல் பண்ண போலீஸ் ஜாய் மெட்டில்டாவையும் கொலை முயற்சிக்கு உடந்தையா இருந்த நாகேஷையும் பிடிச்சு விசாரிச்சப்பதான் மொத்த உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அடுத்து ஜாய் மெட்டில்டா நாகேஷை அரெஸ்ட் பண்ணி தொடர்ந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க.